தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்களூரு புல்ஸ் 16ஆம் தேதி 2வது போட்டியா 9 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பார்த்தினா ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் அப்படிங்கிறத அமுத்திக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த பெங்களூரு புல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சீசனில். பிசி ரமேஷ் இந்த சீசனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை மட்டுமே தான் நம்பி போயிருக்காரு. அதாவது இந்த டீமில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய பிளேயர்ஸ்ன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த டீம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராங்க. கடைசியாக ப்ளே பண்ண 3 மேட்சையுமே இந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்சை கூட தோக்கலை. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த டீமுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. 15ஆம் தேதி 9 மணிக்கு இந்த டீம் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்சுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மேட்சையும் வின் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து 4 மேட்சை வின் பண்ணிவிட்டு தமிழ் தலாஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறதுக்கு வருவாங்க இந்த பெங்களூரு புல்ஸ் டீம். அலிரேசா, தீபக் மாதிரியான யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டீமுக்காக. யாருமே இவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. பட் தமிழ் தலாஸ் டீம் அடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அப்படி தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் தலாஸ் டீமும் ஒன்றும் சாதாரணமான டீம்லாம் கிடையாது. இப்போ அவங்களுமே ரொம்ப நல்ல டீமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. போன மேட்ச் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலாஸ் டீமுக்கு பிரச்சனையாக இருந்த ரைடர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கவர் பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆன மாதிரி தெரியுது. இப்படிப்பட்ட தமிழ் தலாஸ் டீமை பெங்களூரு புல்ஸ் டீமால் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது நம்ம அலிரேசா தான். அலிரேசா இப்போ பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக இவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வரணும். போன மேட்ச்சில் தேவாங் தலாலுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மேட்சுக்குமே அவங்க தயாராக வரணும். அலிரேசாவை பிடிச்சி உட்கார வச்சுட்டாலே தமிழ் தலாஸ் டீம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் ஆஷிஷ் மாலிக் வர ப்ளே பண்ண மாட்டார். அவருக்கு போன மேட்ச்லேயே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. இந்த மேட்ச்சில் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவரை உட்கார வச்சுட்டு நம்ம ஆகாஷ் சிங்டேவை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. ஆகாஷ் சிங்டேவுமே ரொம்ப நல்ல பிளேயர் தான். பட் இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா தமிழ் தலாஸ் டீமுக்காக இந்த மேட்ச்சில் ரைட் கார்னரில் ப்ளே பண்ண போகிறது நம்ம சுரேஷ் ஜாதவ் தான். கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். ஆகாஷ் சிங்டே வேற லெஃப்ட் ரைடர். ஸோ கண்டிப்பாக சுரேஷ் யாதவோட பொசிஷனுக்கு தான் போவார். நம்ம தலைவனை பற்றி சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மிஸ்டேக் பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி அதிகமான போனஸ் பாயிண்ட்டை ஈஸியாகவே லீக் பண்ணி கொடுக்காரு. ஆங்கிள் ஹோல்டே போட மாட்டேக்காரு. இது நல்லாவே நோட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பெங்களூரு புல்ஸ் டீம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஆகாஷ் சிங்டேவை இறக்கி விடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவருமே ரொம்ப நல்ல போனஸ் போடுவார். தமிழ் தலாஸ் டீமுமே ரொம்ப நல்ல போனஸை விட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சுரேஷ் யாதவ் நல்லாவே விட்டு கொடுப்பாரு. ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை திரும்ப ஃபார்முக்கு கொண்டு வரக்கூடிய வழக்கம் தமிழ் தலாஸ் டீமுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்ஸ்லையுமே இதை பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இந்த மேட்ச்லேயுமே திரும்ப பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என் மனசில் இருக்குது. இந்த 2 பேருக்கும் அகேன்ஸ்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு தமிழ் தலாஸ் டீம் வரணும். நமக்கு இருக்கிற அட்வான்டேஜே கவர் பிளேயர்ஸ் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிதேஷ்குமாரும் அவங்க கூட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டாலே போதும். தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் பயங்கரமாக ப்ளே பண்ணிடுவாங்க. குறிப்பாக டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹாஃப்னு வந்துட்டால் கணேஷாவை உள்ளே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவருமே பயங்கரமான பிளேயர் தான். அவருக்கும் செம டேலண்ட் இருக்குது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் அவர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா இந்த பிளேயர்ஸை ரொம்ப ஈஸியாகவே பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. ஒருவேளை மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் பண்ணி தமிழ் தலாஸ் டீம் கொஞ்சம் சொதப்புனாலுமே பெங்களூரு புல்ஸ் டீமோட பிளேயர்ஸ் நம்ம தலை மேலே ஏரியை உட்காந்து நம்மளை முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே பெங்களூரு புல்ஸ் டீமோட டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோன்னா இங்கேயுமே இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக இந்த டீமோட கார்னர் காம்போ பயங்கரமாக இருக்குது. ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம யோகேஷ் ப்ளே பண்ண போகிறாரு. லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நம்ம தீபக் தான் ப்ளே பண்ண போகிறார். தீபக் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர். அதாவது நம்ம தமிழ் பிளேயர் தாங்க தீபக். அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. டாப் 5 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளேயுமே அவர் போயிட்டார். தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 2 போட்டியாக ஹைஃபையை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அர்ஜுன் தேஷ்வால் வேறு ஒரு ரைட் ரைடர். ஸோ கண்டிப்பாக இவருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து ப்ளே பண்ணுவார். பார்க்கலாம் தீபக் சங்கர் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்காரா இல்லை அர்ஜுன் தேஷ்வால் அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். யோகேஷை பொறுத்த வரைக்கும் அவருமே ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கவர் பிளேயர்ஸில் நம்ம சஞ்சய் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. லெஃப்ட் கவர் பொசிஷனில் நம்ம ஆரியப்பாவும் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கவர் காம்போவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது.
கவர் பொசிஷனை விட கார்னர் பொசிஷன் இந்த டீமுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 கார்னர் பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சில் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. நரேந்தரை டேக்கிள் பண்ணுறதுக்கு யோகேஷ் காத்துக்கிட்டு இருப்பார். அண்ட் நம்ம அர்ஜுன் தேஷ்வாலை டேக்கிள் பண்ணுறதுக்கு தீபக் காத்துக்கிட்டு இருப்பார். இந்த 2 பிளேயர்ஸுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு நரேந்தரை பற்றியும் தெரியும், அர்ஜுனை பற்றியும் தெரியும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பயங்கரமான பிளானிங்கோட வருவாங்க. பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீமோட ரைடர்ஸா இல்லை பெங்களூர் புல்ஸோட டிஃபெண்டர்ஸா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே தமிழ் தலாஸ் டீம் பக்கம் வரலாம். தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சீசனில் பவன் ஷெராவத் நம்ம டீமுக்காக ப்ளே பண்ண மாட்டார். பவன் ஷெராவத் இல்லாதது தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். பட் இதை ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பவன் ஷெராவத் ரொம்ப நல்ல பிளேயர் தான், நல்ல டேலண்ட் இருக்குது. எப்போ வேணால் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. பயங்கரமான பிளேயர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அவர் இல்லாதது தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான். பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீம் அவருக்கு பேக்கப் ஆப்ஷனாக நிறையவே பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார். அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு நரேந்தர் கண்டோலா, மொயின் ஷஃபாகி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இது போக நம்ம விஷால் சேகல், தீரஜ் மாதிரியான நிறையவே நல்ல டேலண்டான பிளேயர்ஸையும் தமிழ் தலாஸ் டீம் வச்சுருக்காங்க. பவன் டீமில் இருக்கிறப்ப இவங்களுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. இவங்கெல்லாம் செம டேலண்டான பிளேயர். இப்போ அவங்க இல்லாதப்ப, அதாவது பவன் இல்லாதப்ப இவங்களுக்கு அதிகமான சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அதை இவங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாங்க. இது தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜாக கூட மாறலாம். பவன் வெளியே போனது கண்டிப்பாக எல்லோரோட மைண்ட் செட்டையுமே பாதிக்கும். அதுவும் இன்ஜுரி காரணமாக வெளியே போயிருந்தால் கூட ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் நிறையவே பிரச்சனை போயிடுச்சு. பவன் ஷெராவத்தை டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது கண்டிப்பாக பிளேயர்ஸோட மைண்ட் செட்டை பாதிக்கும். பட் அதே சமயம் இதுவே இந்த பிளேயர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக கூட மாறும். நம்ம மறந்துடக்கூடாது, ப்ரோ கபடி சீசன் 9லேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது. முதல் போட்டியிலேயே பவன் ஷெராவத் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் டீம் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவரை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அதையே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு தமிழ் தலாஸ் டீம் பயங்கரமாக ப்ளே பண்ணி அந்த சீசனில் செமிஃபைனல் வரைக்குமே போயிருந்தாங்க. மேபி அந்த சீசன் பவன் ஷெராவத் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருந்தார்னா இப்படிப்பட்ட ஒரு நரேந்தர் கண்டோலாவை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. நரேந்தர் கண்டோலா அந்த மேட்சோட ஸ்டார்டிங் 7லேயே ப்ளே பண்ணியிருந்தார். பட் ஒரு பயங்கரமான ஒரு நரேந்தர் கண்டோலாவை 240 பாயிண்ட்ஸ் எடுத்த ஒரு ஜாம்பவான் நரேந்தர் கண்டோலாவை நம்ம பார்த்துருந்தோம். மேபி பவன் இருந்திருந்தால் அந்த சீசனில் நம்ம நரேந்தரை பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு. இந்த சீசனுமே பவன் ஷெராவத் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருந்தார்னா நம்ம ஒரு சில பிளேயர்ஸை பெருசாக யூஸ் பண்ண முடியாமலேயே போயிருக்கலாம். அதாவது நம்ம மொயின் ஷஃபாகி மாதிரியான பிளேயர்ஸை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். இப்போ பவன் வெளியே போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம மொயின் ஷஃபாகி மாதிரியான பிளேயர்ஸுக்குமே அதிகமான சான்ஸ் கிடைக்கும். குறிப்பாக நரேந்தர் கண்டோலாவுக்கும் இந்த சீசன் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். நரேந்தர் கண்டோலா கிட்ட பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்குது, செம டேலண்ட் இருக்குது. அவருமே ரொம்ப நல்ல பிளேயர். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜாம்பவான் பிளேயராக அவருமே மாறிட்டார். இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பெரிய பிளேயராக மாறிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. தமிழ் தலாஸ் டீமையுமே ரொம்ப ஈஸியாக பிளே ஆஃப்ஸுக்கு இவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் மறந்துடக்கூடாது, அர்ஜுன் தேஷ்வால் வேறு உள்ளே இருக்காரு. ஸோ தமிழ் தலாஸ் டீமுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை தான். பட் அதே சமயம் இதையே தமிழ் தலாஸ் டீம் ஒரு பெரிய மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க. தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் ப்ளே பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது, அவர் கண்டிப்பாக இருப்பார். அவரு கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம நரேந்தர் கண்டோலாவும் இருப்பார். நரேந்தர் கண்டோலா போன மேட்ச்சில் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. 7 பாயிண்ட்ஸை ஒட்டு மொத்தமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். தேவையான சமயத்தில் அர்ஜுனுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுமே அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. மேபி இந்த மேட்ச்சில் ஹிமான்ஷு யாதவை தூக்கிட்டு அந்த இடத்துல மொயின் ஷஃபாகி இறக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெங்களூர் புல்ஸ் டீமுமே கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 டிஃபெண்டர் ப்ளஸ் 2 ரைடர் அப்படிங்கிற ஃபார்முலாவோட தான் அவங்க போகிறாங்க. பெங்களூர் புல்ஸ் டீமோட ரைடிங் யூனிட்டை விட அந்த டீமோட டிஃபென்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு ரைடரை ப்ளே பண்ண வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டீமுக்கு அலிரேசா அண்ட் ஆகாஷ் ஷிங்டே இந்த 2 பிளேயர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க கணேஷாவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வச்சு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. ரைடிங்கில் உள்ளே போய் அட்டாக் பண்ணி அந்த டீமோட டிஃபென்ஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் இன்னமும் ஈஸியாக அந்த மேட்சோட வின்னிங் மொமெண்ட்டை நோக்கி நம்ம டீம் போகலாம். டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பெருசாக இந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் நிதேஷ்குமார் ப்ளே பண்ணுவார். கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் கவர் பொசிஷனில் ரோனுக்கும் லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆஷிஷும் ப்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸும் இருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 பிளேயர்ஸுமே போன மேட்ச்சில் பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயுமே நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சுரேஷ் யாதவ் தான் ப்ளே பண்ண போகிறாரு. சாகருக்கு இன்ஜுரி இருக்குது. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் இவர் தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணியாகணும். அவருக்கு டீமே ஓரளவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நல்லாவே பேக் ஹோல் போடுறாரு, ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்காரு.
பட் இருந்தாலும் ஆங்கிள் ஹோல்ட் பெருசாக போட மாட்டேக்காரு, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட் இல்லாமல் ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. டேக்கலுக்கு அட்டம்ப்ட்டும் பண்ண மாட்டேக்காரு, சும்மாவும் நிற்க மாட்டேக்காரு, அரைகுறையாக உள்ளே நின்றுக்கிட்டு பாயிண்ட்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்ச்சில் அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து ப்ளே பண்ண வைக்கலாம். அப்படி கொடுத்தா அவருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். டிஃபென்ஸில் பெருசாக பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்காங்க. சுரேஷ் யாதவோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக தெரியுது. அவர் மட்டும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் தமிழ் தலாஸ் டீம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. பெங்களூர் புல்ஸ் டீமோட ஸ்டார்டிங் 7லையுமே பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஆகாஷ் சிங்டே மட்டும்தான் உள்ளே வருவார். அலிரேசா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். அவரு கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஆகாஷ் சிங்டே இருப்பார். அண்ட் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தீபக் அண்ட் யோகேஷ் இந்த 2 பிளேயர்ஸுமே கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் கவர் பிளேயர்ஸான நம்ம சஞ்சய் துல், ஆரியப்பா இந்த 2 பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் கணேஷாவுமே இந்த மேட்ச்சில் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டீமில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ டிஃபென்ஸுமே கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைக்கான பொசிஷனில் மட்டும்தான் வீக்னஸ் இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்த்தா தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸுமே நல்லாவே இருக்குது. அண்ட் ரைடிங்லேயுமே அர்ஜுன், நரேந்தர் அண்ட் மொயின் மாதிரியான பிளேயர்லாம் இருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பட் அதே சமயம் பெங்களூரையுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக வராங்க. அந்த டீமோட டிஃபென்ஸ் கிளிக் ஆனாலுமே தமிழ் தலாஸ் டீமை சம்பவம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.